கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வருஷம் ஐபிஎலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ட்ரேட் பாசிபிலிட்டிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் ஒரு ரிஷப் பண்ட் சிஎஸ்கே வரக்கான சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி கேஎல் ராகுல் முன்னாள் டீமான ஆர்சிபி வரக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த ஒரு மனுஷன் இந்த டீமுக்கே போறாரா, சொந்த டீமுக்கே போறாரா அப்படிங்கிற மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன் ஏகப்பட்ட ஆச்சரியங்களை உள்ள வச்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாங்க. ஆக்ஷனுக்கு முன்னாடி ட்ரேட் விண்டோ கிடையாது அப்படின்னா கூட ஏன்னா ஒரு மெகா ஆக்ஷன் ஆனால் கேஷ் ட்ரேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தெரியும், ஆக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த டேட்டுக்கு முன்னாடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக மோர் மேட்சஸ், அது போக ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி அவங்க கால்குலேட் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில மாதங்கள்ல தெரிவிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே தாண்டி ஒரு ஹார்திக் பாண்டியா எப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்தாரோ, ஸோ அதுக்கப்புறம் எல்லா ட்ரேடுமே பாசிபிள் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ என்ன நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரிஷப் பண்ட் பத்தின ட்ரேட் ஒரு வருஷமாவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் சிஎஸ்கேக்கு வரப்போறாருன்னு சொல்லிட்டு. அண்ட் கேஎல் ராகுல் எதிர்பார்க்கல, ஆனா எல்எஸ்ஜி கூட ஒரு சில சண்டைகள் நடந்துச்சு. அப்படி இருந்தாலுமே அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. இருந்த போதிலும் ஆர்சிபி வரக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஃபேன் சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ இந்த ட்ரேட் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அஃபீஷியல் சைட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ யாரு அப்படின்னா நட்சத்திர வீரர் சூரியகுமார் யாதவ். ஸோ கரண்ட் T20க்கு கேப்டனா இருக்காரு இல்லையா, ஸோ அவரு தான் பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, மும்பை இந்தியன்ஸ்ல தான் அவர் வந்துட்டு அவருடைய டேலண்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சது. இந்தியன் டீமுக்காக விளையாண்டாரு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா அவர் கேகேஆர்ல இருக்கும்போதே எக்ஸ்ட்ரானரி ஆடினாரு. 5வது இடத்துல ஆடி இருக்காரு, 4வது இடத்துல ஆடி இருக்காரு. செம்மையான ஒரு பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய டேலண்ட் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால போயிட்டு இருந்தாலும் ஸோ முதல் முறை டேலண்ட்டை கண்டுபிடிச்சது என்னமோ கௌதம் கம்பீர் அண்ட் கோ அவங்க தான் நம்பிக்கை வச்சாங்க. ஸோ எடுத்தாங்க, சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் உருவாக்கி விட்டாங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ இப்போ கௌதம் கம்பீர் கரண்ட் கோச்சா இருக்கும்போது அவங்க ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் வந்துட்டு நாங்க கேகேஆர் கூப்பிடுறோம், எங்க டீமுக்கு வருவாரா, வந்தா கேப்டன்சியோட தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியாவில் அதிகமா போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கும்போது சூரியகுமார் யாதவை கூப்பிட்டு ஏன் கேப்டனா போடணும் அப்படிங்கிறது நம்ம கிட்ட அந்த கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் கேகேஆர் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்றாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா இந்த ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. அபிஷியலான ஒரு விஷயம் தான். சூரியகுமார் யாதவுக்கு கொக்கி போடுறாங்க கேகேஆர். ஆனா இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் விடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பக்கம் தான் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ ஹார்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஸோ என்னதான் வேர்ல்ட் கப் எல்லாம் அவங்க வந்துட்டு செம்மையா ஓவர்லாம் போட்டு ஜெயிச்சு கொடுத்தாலுமே கூட ஸோ அவருக்கு வந்து கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் பக்கம் இருந்து அவருக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. போன வருஷம் எடுக்கும்போது என்னமோ ஒரு சீக்கிரமா ஒரு அவசரத்தில் எடுத்துட்டாங்க, வேற லெவல் உருவாக்கிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா மும்பை இந்தியன் சைட்ல இருந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா வெளியில போறக்கான காரணமும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ பும்ராவாகட்டும் சூரியகுமார் யாதவ் ஆகட்டும் ரெண்டு பேருமே கேப்டன்சி கேட்பாங்க. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஹார்திக் பாண்டியா இருந்தாலுமே கேப்டன்சி கேட்க தான் போறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா எது இருக்க போகுது அப்படின்னா இந்த கேப்டன்சி அப்படிங்கிற விஷயம் தான் மும்பை இந்தியன்ஸ்ல இருக்க போகுது. கேப்டன்சி யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கண்டிப்பா இருந்துருவாங்க. இப்போ ஒரு ஹார்திக் பாண்டியா ரிட்டன் வெளியில வரக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டா என்ன வேணாலும் நடக்கலாம், அது நம்மளால சொல்ல முடியாது. சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமுக்கே கேப்டனா இருக்கும்போது ஸோ கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் கிட்டையும் கேப்டன்சி கேட்பாரு அப்படிங்கிறதுலயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சியும் கொடுத்து எங்க டீம்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு சூரியகுமார் யாதவ் மூவ் ஆக மாட்டாரு. பட் இருந்தாலும் ஆப்போசிட் டீம் நல்ல அமௌண்ட்டோட கேப்டன்சியும் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா எல்லாருக்குமே மண்டையை பிச்சுக்கக்கூடிய இன்னொரு குழப்பம், ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா தாங்க பண்ணாரு போன தடவை கேப்டன்சி, கம்பீருடைய கோச்சு கீழே நல்லா தான் பண்ணாரு. ஸோ டிராஃபியும் வாங்கி கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது ஏன் சூரியகுமார் யாதவை வலுக்கட்டாயமா கூப்பிட்டு ஸோ இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் தான் கேகேஆருடைய ஃபேன்ஸுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நல்லா தானே பண்ணாரு சூரியகுமார் யாதவ், டீமை கூப்பிடுறது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் கேப்டன்சி ஆஃபரோட கூப்பிடுறாங்க அப்படிங்கறத மிகப்பெரிய குழப்பம். ஸோ இது கௌதம் கம்பீருக்கு தான் வெளிச்சம். ஸோ அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்க போகுது. ஆனா இப்படி ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கு. நானும் ஒரு சில ப்ரூஃப்ஸ் கொடுக்குற எல்லாமே வந்துட்டு சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அஃபீஷியலாகவும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது கிடையாது. ஆனா பேச்சுவார்த்தை போயிருக்கு, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த ட்ரேட் நடந்தாலும்
ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த டீம் கிடையாது. டிராஃபி அடிக்கல அப்படின்னு உடனே அவங்களுக்கு ப்ரெஷர் ஏறி என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஒரு ஹர்திகை கூப்பிட்டாங்க, கேப்டன்சி கொடுத்தாங்க, ரோஹிட்டை இறக்குனாங்க. ஸோ என்னென்னமோ மாத்தினாங்க. அந்த டீமே 2ஆ உடஞ்சதுன்னு சொல்லி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கல அப்படிங்கிறப்போ ஸோ கண்டிப்பா அந்த டீம் உடஞ்சு போறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ மும்பை இந்தியன்ஸ் உடைய கோர் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பிளேயர்ஸ்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. யாரு கேப்டன் அப்படிங்கிற பிரச்சனை. பும்ராவை பொறுத்த வரைக்கும் நான் தான் பெஸ்ட், நான் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆல்ரெடி 2 இயர்ஸாவே கேட்டுட்டு இருக்காரு. அது போக சூரியகுமார் யாதவ் இப்ப T20 கேப்டன் அப்படிங்கிறதுனால ஸோ அவரும் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது போக ஹார்திக் பாண்டியாவை அவ்வளவு தூரம் எடுத்திருக்காங்க. ஃபேன்ஸ் என்னதான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கூட வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் கொஞ்சம் ஏத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது போக ரோஹித் சர்மாங்க. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் மும்பை இந்தியன்ஸை வேற லெவல்ல கொண்டு போனாரு, எல்லாம் பண்ணாரு. அப்படிப்பட்ட மனுஷனை கீழே இறக்கிட்டாங்க. திருப்பி மறுபடியும் அந்த மகுடம் கொடுத்து மேல தூக்குவாங்களாங்கிறது ஒரு டவுட். ஆல்மோஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த ஒரு ட்ரேட் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நடந்தா உங்களுக்கு ஹாப்பியா இல்ல ரொம்ப சேடான ஒரு விஷயம் அப்படிங்கறதையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.